நல்லது. இந்த காலை வேளையிலும் கல்வாரி தொனி இணையதளத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெப சிந்தையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்களுக்கு சொன்னார். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதென்று அவர் ஆரம்ப உபதேச செய்தியை கொடுத்து தொடர்ந்து அவர்களோடு ஆண்டவர் சம்பாதித்து கொண்டே வந்தார். பிரியமானவர்களே, அவர் சொல்லிய அந்த வார்த்தை அவர்களை கட்டி எழுப்புவதற்காகவும் அவர்களுக்கு உபதேசத்தின் மூலமாக அவர்கள் தேவன் அண்டையிலே திரும்புவதற்காகவும் உண்மையாகவே அவர்கள் தேவனை பின்பற்றுவதற்காகவும் அவர்களோடு ஆண்டவர் பேசினார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிய வார்த்தை ஜீவனுள்ளதா இருந்தது. அந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் இருந்தது. அந்த வார்த்தையானது அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறதாயும் இருந்தது. அந்த வார்த்தை அவர்களோடு நீடித்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இசைந்த ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்புற ஒரு வார்த்தையா இருந்தது. இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்திலே அநேக உபதேசங்களை அவர்களுக்கு உபதேசித்து கொண்டே வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அவர் உபதேசித்து கொண்டு வந்துவிட்டு அங்கே 7ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வசனத்துக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி வாழ்கிற மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஒப்பிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அதன்படி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ற மனுஷன் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு வீடு கட்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்திலே மழை ஒன்று வருகிறது. ஆண்டவரே சொல்லுறார், பெருமழை வந்த வேளையில் அந்த மழை பெய்தாலும் அந்த கண்மலையில கட்டப்பட்ட வீடானது உறுதியாய் நிலைத்திருந்தது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உபதேசத்தோடு அவர்களுக்கு ஒரு உறுதியான வார்த்தையை சொன்னார். அது மாத்திரமில்ல, அதற்கு அப்புறமா ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். இந்த வசனத்தின்படி கேட்டும் அதை அலட்சியமாய் விட்டு ஏனோதானோண்டு வாழ்ற மனிதனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி, அதாவது மணலிலே கட்டப்பட்ட வீடை ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த மணலிலே கட்டப்பட்ட வீடு அங்கே மழைதான் காற்றுத்தான் சோதனையை கொண்டு வருகிறது. அந்த சோதனையின் போது மழையும் காற்றும் வருகிற வேளையில அதுல ஒரு மணல் வீடு இருந்ததென்றே தெரியாத அளவுக்கு அது மறைந்து போகிறது. பிரியமான அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இணையதளத்தில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை ஆகிய இந்த பரிசுத்த சத்தியத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் அவருடைய வசனத்துக்கு உண்மையாக ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தை கண்டு முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தலை செய்யுங்கள். இந்த வார்த்தை தான் உங்களை ஊன்ற காட்டுகிறது. இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கிறது. இந்த வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே எல்லா மனுக்குல சந்ததியை மீட்பதற்காக வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதின் நோக்கம் எல்லா மனுக்குல சந்ததியும் ரட்சிக்கப்படவனும், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவனும், எல்லா மனிதனும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்றதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அவர் மனுக்குலமாய் மனுஷ சாயலாய் பிறந்து அவர் வளர்ந்து அவர் 33.5 வருடம் வாழ்ந்தார். 3.5 வருடம் அவர் தன்னை முழுவதுமாய் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு எல்லா மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு சென்றார். மரித்தோரை உயிர்த்தெழும்ப செய்தார். அங்கே சப்பானிகளை சொஸ்தமாக்கினார். அப்படியாக ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில செய்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த இணையதளத்தின் ஊடாக இந்த தேவனுடைய செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ற மனுஷன்
கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் அந்த வசனத்திலே நாங்கள் எங்களை உண்மையாக உறுதிப்படுத்தி அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுக்கென்று முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே எங்களை ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்திலே உங்கள் தலைகளை தாழ்த்தி தேவ சிந்தையில இருங்கள். நாங்கள் ஜெபித்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களும் உடைய அன்பு தகப்பனே, இந்த இணையதளத்துக்கூடாக உம்முடைய திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து மண்டாடுகிறோம். உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவரே சுவாமி, நீங்கள் ஆண்டவரே மலை பிரசங்கத்திலே அநேகருக்கு அநேக விதமான உபதேசங்களை சொன்னீங்கள் ஐயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி அப்படியாக அநேக உபதேசங்களை சொல்லி ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையின்படி வாழ்றவன், அதன்படி ஒப்பு கொடுக்கிறவன் மலை மேல் கட்டப்பட்ட கண்மலையிலே கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான் என்று சொன்னீங்கள். அதே போல உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அன்பின் கரத்திலே ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை உமக்கோ ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்வீரான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.